ஜிடிடி வந்து இப்போ நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே சப்போர்ட்ல வைக்கலாமா? நான் அதான் அன்னைக்கு கவர் பண்ணிட்டேன். அகைன் இஃப் யூ வாண்ட் டு ரிமைண்ட் ஃபார் எவ்ரிபடி, கோ அண்ட் ரிவ்யூ யுவர் ஜிடிடி. இஃப் யூ ஃபீல் தட் இட் இஸ் கோயிங் டு கோ டவுன் ஃபர்தர், யூ டேக். ஏன்னா இது எனக்குமே சேலஞ்சிங் சுச்சுவேஷன் தான். இது அகைன் எமோஷனலி லிங்க்டு. இஃப் யூ ஆர் கிரேட் பர்சன் ஆஃப் டிசிப்ளின், கோ ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி சொல்லுது வாங்குறேன், ஸ்ட்ராட்டஜி சொல்லுது விற்கிறேன், ஸ்டில் குட். பட் இல்ல நான் அதை பண்ணிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிற ஆள் அப்படின்னா கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. எவ்வளவு கீழேன்றதை என்னால சொல்ல முடியாது, நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போதைக்கு கம்மியாக தான், 20% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஓகே, ஐ வில் டெல் another truth also, வெரி ஹானஸ்டா. என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் மார்க் வச்சதை வச்சு வந்துருச்சு. எவ்வளோ வந்து இந்தியன் போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு நான் நினைச்சனோ அந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு. நவ் மோஸ்ட்லி ஐ எம் புட்டிங் மை நியூ மணி இன் யூஎஸ் மார்க்கெட். நான் சொன்னேன் இல்லையா, அடுத்த 6 மாசம் இல்ல அடுத்த 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஃபோக்கஸிங் ஆன் யூஎஸ் மார்க்கெட். என்னுடைய புது மணி நான் ஆட் பண்றது யூஎஸ்ல. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் டுகெதர் டிஃபரெண்ட் ரீசன். பிகாஸ் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் வேணும். நான் கொஞ்சம் பிகர் போர்ட்ஃபோலியோக்கு போகும்போது இந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோ இந்தியாவில இருந்தா போதும். இதுல வந்து 20%, இப்போ வந்து $100 இந்தியாவில வச்சிருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் $20 நான் யூஎஸ் கொண்டு போகணும் அப்படின்றது இந்த வருஷம் என்னுடைய டார்கெட்டா வச்சிருக்கேன். ஸோ தட் ஐ நோ ஹவு டு பிளே. அதனால என்னுடைய நியூ மணி இஸ் கோயிங் டு யூஎஸ். ஸ்டில் ஐ வில் ரொட்டேட் த மணி ஹியர். நான் புதுசா கேஷ் ஆட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி மினிமல் இன் இந்தியன் மார்க்கெட். தட் கேஸ் இஸ் நாட் ட்ரூ ஃபார் யூ. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது ஏன் சொல்றேன்னா, have this in the back of mind. You should not think I am doing something but I am saying something. Your situation is altogether different. You are not into US market for now. At least next 6 months நான் போய் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டு ஏதாவது லாஸ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வர்றேன், அப்புறம் நான் சொல்லித்தரேன். பட் ஃபார் நவ் மை சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஹேவிங் செட் திஸ், நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது எல்லாமே, நான் இன் கேஸ் ஃபுல் பொட்டன்ஷியல் இங்க இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா I will invest in chunk. 1 week பார்த்துட்டு வந்து பார்த்தா I will invest in chunks. But don't miss this overall this month. இதுக்காக இந்த மந்தையே விட்டுட்டு உட்காராதீங்க. Invest in chunks. For example, if you have assume 2 lakhs in hand, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுல வந்து 1/5 எடுத்துக்குங்க. 1/5ல வந்து பார்த்தா 20% of the 2 lakh இன்வெஸ்ட் பண்ணுங்க, 40,000 rupees. If you have 1 lakh, 20,000 rupees. If you have 5 lakhs, put it 20% of 5 lakhs is 1 lakh. அந்த மாதிரி ஒரு 5 சங்கா போடுங்க. So that you will not miss the whole rally. இதுல எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, சிம்பிள். நிஃப்டி கீழே போகுது அப்படின்னா இங்க கொஞ்சம் வாங்கியிருப்போம், இங்க கொஞ்சம் வாங்குவோம். ஓகே, இப்படி போகாது கீழே. இட்ஸ் வெரி இப்படி கீழே போகுது. இது ஒரு கண்டிஷன்னா, இங்க ஒரு பிரச்சனை வாங்கியிருப்போம், இங்க ஒன்று வாங்கியிருப்போம், இங்க ஒன்று வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இப்படி போகுது அப்படின்னா இங்க ஒன்று வாங்குவோம், இங்க ஒன்று வாங்குவோம், இங்க ஒன்று வாங்குவோம். இது ஒரு மாசமும் வாங்குனீங்கன்னா ஓகே. பட் ரைட் நவ் இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி த சிச்சுவேஷன் லைக் April 7, டக்குன்னு அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா யூ வில் மிஸ் இட். ஸோ அதனால சொல்றேன், ஸ்டார்ட் புட்டிங் மணி. இட் இஸ் an opportunity in high level. So 20% of whatever you have, deposit it. Monthly basis la பண்றவங்க you go with the strategy whatever we have. Monthly 20,000 அப்படின்ற frameworkல இருக்கவங்க go with that. But cash இருந்து இன்வெஸ்ட் பண்ணலனா, if market goes up you will regret, if market goes down you will be happy. Either of the emotion will be there. But to neutralize this, do in chunks. பட் ஸ்ட்ராட்டஜி படி இப்போ எது பெஸ்டா இருக்கோ அதுல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ குயிக்கா நெக்ஸ்ட் 20 minutes, யூ காட் யுவர் ஆன்சர் தீபக்?